குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம சிஎம்க்கும் இபிஎஸ்ஆருக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில வேர்ட்லாம் வந்து அன்வான்டட் கண்டென்ட்டா இருக்கும். சோ அதெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கறத டிசைட் பண்ற அதிகாரம் வந்து ஒரு புக்கா ரிலீஸ் செய்யப்படும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக்ரட்டரியேட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க பிசிக்கல் காப்பீஸ். 1982 வருஷம் எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து சட்டப்பேரவையில முன்மொழிகிறாரு. இதை யூஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஹாய், வெல்கம் டு அர்னிவர்ஸ். நம்ம இன்னைக்கு அவை குறிப்பு, அதாவது அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நேத்து வந்து நம்மளோட தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடிச்சு. இதுல வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பெரிய விவாதங்களை முன் வச்சாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிஎம்க்கும் இபிஎஸ்ஆருக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதத்தை வந்து என்ன பண்ணாருங்க அப்படின்னா, நடுநிலையா இருந்து சட்டப்பேரவை தலைவர் வந்து அவை குறிப்புல நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்ப கூட ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க நியூஸ்ல பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இபிஎஸ்ஆர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து நாங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டப்பேரவை தலைவர் சொல்லியிருப்பாரு. ஏன் நீக்கணும் அதை அப்படிங்கறதையும் இபிஎஸ் கேள்வியா கேட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இது அவை குறிப்பு, ஏன் இதுல வந்து இதெல்லாம் நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு தோணி இருக்கும். சோ அந்த அவை குறிப்பை பத்தி தான் நம்ம இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ ஒரு சட்டப்பேரவை நடக்குது. இந்த சட்டப்பேரவையில எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க ஸ்டேட்ல அப்படின்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ அதுக்கு எவ்வளவு ஒப்புதல்கள் வருது அப்படிங்கிற வாக்கெடுப்பு எல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு மசோதா நிறைவேற்ற போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வாக்கெடுப்பு எல்லாம் நடத்துவாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வந்திருக்கா அப்படிங்கிற வருகை பதிவு இது எல்லாத்தையுமே வந்து எங்க நோட் பண்ணுவாங்கன்னா, இந்த அவை குறிப்புல நோட் பண்ணுவாங்க. அவை குறிப்புல அவையில நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் மொத்தமா நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. யார் யார் என்ன பேசுறா, ஆளுங்கட்சி சார்பா இவங்க இந்த எம்எல்ஏ என்ன பேசியிருக்காரு, சிஎம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து எதிர்ப்பு என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து விலாவாரியா நோட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மசோதா பாஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த மசோதாவை பத்தின முழு டீடைல்ஸும் வந்து அதுல இருக்கும். யார் யாரெல்லாம் அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கா, யார் யாரெல்லாம் வந்து அதை மறுத்திருக்கா, ஏன் மறுத்திருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இருந்தா அது எல்லாமே வந்து ப்ராப்பரா இந்த அவை குறிப்புல நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதை ஏன் நோட் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து பிற்காலத்துல வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. அதனாலதான் ஒரு சில வார்த்தைகளை வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா சட்டப்பேரவை தலைவர் அவை குறிப்புல இருந்து நீக்கிடலாம். அதெல்லாம் வந்து ஒரு சில வேர்ட்லாம் வந்து அன்வான்டட் கண்டென்ட்டா இருக்கும். சோ அதெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கறத டிசைட் பண்ற அதிகாரம் வந்து சட்டப்பேரவை தலைவருக்கு தான் இருக்கு. அவர் தான் எந்த குறிப்பு வரணும் வரக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுவாரு எப்பயுமே. இப்போ நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, அந்த சட்டப்பேரவையில நடக்கக்கூடிய இன்ச் பை இன்ச் விஷயங்கள் எல்லாமே வந்து அவை குறிப்புல அடங்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அவை முடிஞ்சதும் ஒரு புக்கா ரிலீஸ் செய்யப்படும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக்ரட்டரியேட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க பிசிக்கல் காப்பீஸ். இது போக டிஜிட்டல் காப்பீஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இந்த டிஜிட்டல் காப்பி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குன்னே சொல்லிட்டு ஒரு அபிஷியல் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல இதெல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. யார் வேணா போய் அங்க போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு செக்ரட்டரியேட்ல. அது எங்க இருக்கு அப்படின்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தான் இருக்கு. அங்க போய் நம்ம பிசிக்கலா வந்து அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு மசோதாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சட்டப்பேரவையில நடந்த விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க போய் சர்ச் பண்ணி எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இது போக வேற எங்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய கன்னிமாரா லைப்ரரியில வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க பிசிக்கல் காப்பீஸ். இது போக நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா ஆன்லைன் வெப்சைட்லயுமே வந்து இதோட டிஜிட்டல் காப்பீஸ் இருக்கும். நம்ம அங்கேயும் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஒரு பொதுமக்கள் வந்து யார் வேணா இதை தெரிஞ்சுக்கணும், என்னால அவ்வளவு தூரம் போய் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உங்களுக்கு நீங்க எந்த சட்டசபையோட குறிப்பை பத்தி கேட்கறீங்களோ அதை பத்தின டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த அவை குறிப்பு, அதாவது அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1982 வருஷம் எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து சட்டப்பேரவையில முன்மொழிகிறாரு. சோ அதோட கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதை வந்து ஒரு சட்டமா ஏற்றுறாங்க ஸ்டேட்ல. இத வந்து பேஸா வச்சு இந்த அவை குறிப்போட ஒரு மாடல் எடுத்துதான் தேசிய மதிய உணவு திட்டம், நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மிட் டே மீல் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த உலகமே திரும்பி பார்த்த எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பத்தின விவாதங்கள் எல்லாமே வந்து சட்டப்பேரவையில நடந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு ரெலவெண்டா வந்து தீர்மானங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. நிறைய வந்து விவாதங்கள்
விவாதங்கள் நடந்துச்சு சட்டப்பேரவையில மாறி மாறி. சோ இதெல்லாம் வந்து அந்த அவை குறிப்புல இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அதுக்கு இந்த குறிப்புகள் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இதுல குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மக்களால் மறக்கப்பட வேண்டிய விஷயமாக நினைக்கக்கூடிய நம்மளோட தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் தான். ஆமாங்க, இத பத்தியுமே வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில வந்து பேசினாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பா என்னெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கறத பத்தி சட்டப்பேரவையில வந்து நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. இந்த விவாதங்கள் எல்லாமே வந்து அவை குறிப்புல இடம்பெற்றிருந்துச்சு. இந்த சட்டப்பேரவையோட அவை குறிப்பை பயன்படுத்தி தான் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூடுறதுக்கான ஆணைய நம்மளோட நீதிமன்றங்கள் பிறப்பிச்சிச்சு. இதை வந்து நீதிமன்றங்கள் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி அவை குறிப்புகள்லாம் வந்து கோர்ட்ல ஒரு மெயின் எவிடன்ஸா எடுத்துக்குவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கோர்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா பேச முடியும். ஏன் அப்படின்னா, கோர்ட்ல இதை எதுக்காக ஒரு மெயின் எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா எதிர்கட்சி அதை அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. சோ இதன் மூலமா என்ன தெரிய வரும் அப்படின்னா, அதோட உண்மை தன்மை தெரிய வரும். இவங்க பொய் சொன்னா கூட அவங்க உண்மையை சொல்லுவாங்க. சோ இல்ல அப்படின்னா இவங்க மறந்து போன விஷயங்களை அவங்க எடுத்துரைப்பாங்க. இதனால நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியான இது கிடைக்கும். இந்த கிளாரிட்டியானதை வந்து ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியும். அதனாலதான் நம்மளோட நீதிமன்றங்கள் இதை ஒரு எவிடன்ஸா கன்சிடர் பண்ணி அந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த அவை குறிப்புகள், அதாவது அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இது போக நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு சிலது நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். நீங்களும் வந்து அவை குறிப்புனா என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஒரு வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.